அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆஃப் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கீ இருக்கு இல்லையா, ஸோ கீ ஒரு ஸ்பூன், நல்ல ஒரு பெரிய அகலமான ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கீ எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான நெய்ச்சோராக இருக்கட்டும், இல்லை குஷ்கா, இல்லை பிரியாணி எது செஞ்சாலுமே நம்ம ஒரு ஸ்பூன் கீ போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கீ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 சில்லிஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மசாலாஸில் பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா 2 துண்டு பட்டை அண்ட் 2 துண்டு க்ளோஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்குவோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆனியன் நான் போட போகிறேன். ஸோ அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆனியனை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தக்காளியோ இல்லை வேறு எந்த மசாலாஸுமே இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் புதினா இவ்வளோ போதும். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம ஹீரோவான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் 1-2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ 2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப மெயின் இந்த கோகோனட் ஆயில் தாங்க. ஸோ தேங்காய் சாதத்துக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். ஸோ நார்மல் ஆயிலும் நான் போட்டிருக்கேன், கோகோனட் ஆயிலும் போட போகிறேன். ஸோ இது 916 அக்மார்க் கோகோனட் ஆயிலுங்க. இது ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் கேரளாலேருந்து வருது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இதை டெலிவரி பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் அண்ட் ரொம்ப நேச்சுரல் வேல அவங்க பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1-2 ஸ்பூன் ஆஃப் கர்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு இன்றைக்கி நான் லெமன் ஆட் பண்ண போகிறதில்ல. ஜென்ரலாகவே குஷ்காவாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், கீ ரைஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம லெமன் போடுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம லெமன் போட தேவையில்லை. நான் தேங்காய் பால் போடுறதுனால அது திரிஞ்சிருன்றதுனால லெமன் போடலை. ஸோ நார்மலாக கலர் வேணான்றவங்க இதை வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி என் பையனுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போடுறேன். ஸோ இதுதான் கோல்டன் ரைஸ்னு சொன்னேன். ஸோ இந்த ஹாஃப் ஸ்பூன் இந்த டர்மரிக் பவுடர் போடுறதுனால உங்களுக்கு அப்படியே கோல்டன் கலரில் அப்படியே தகன்னு ரைஸ் மின்னும். ஸோ நல்லாயிருக்கும். ஒரு டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன் கோகனட் மில்க் அண்ட் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்றாப்புல 1க்கு 1.25 கணக்கு பண்ணி நான் 1.5 கப் ஆஃப் இதுக்கு ரைஸுக்கு நான் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கோகனட் மில்க் அண்ட் 1 டம்ளர் நார்மலான தண்ணி. ஸோ அவ்வளோதாங்க. ரைஸை போட்டுருங்க. அண்ட் ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சால்ட்டை நான் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனல் டச் எப்பயுமே கருவேப்பிலை போடுங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் சாதத்துக்கு அந்த கறி லீவ்ஸும் அந்த தேங்காய் எண்ணெயும் வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட தக்கன்னு கோல்டு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த கொஞ்சமாக இந்த நம்ம அந்த பிஞ்ச் ஆஃப் கலர் பொடி, அதாவது அந்த மஞ்சத்தூள் போடுறது ரொம்பவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அண்ட் இதுக்கு பிளெயினாக நான் ஒரு கோகனட் மில்க் ரைஸுக்கு ஒரு குழம்பு தான் வச்சுருக்கேன், கொண்டக்கடலை குழம்பு. அண்ட் ஒரு எக்கு நான் மேலே கார்னிஷிங்காக மசாலா எக் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இதுதான் நம்மளோட லஞ்சு, கோல்டன் கோகனட் ரைஸ் அண்ட் கொண்டக்கடலை குழம்பு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.